ஆக்டர்ஸ் மேல படத்துல வந்து ஆபாசமா நடிச்சதுக்காகவும் அண்ட் ஆடுல ஆபாசமா நடிச்சதுக்காகவும் போலீஸ் அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு உமன் வந்து தப்பு பண்ணும்போது அந்த தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா நம்ம வீடியோ போடும்போது அந்த உமன் காப்பிரைட் இஷ்யூ சம்பந்தமா யூடியூப் சேனல்ல வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் சேனல் நம்மளுக்கு மெயில் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை மெயில வந்து இங்க தாங்க ப்ராப்ளம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் இது ஃபேர் யூஸா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க. இவங்களை ஸ்கூல்ல எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா சொசைட்டிக்கு பெரிய விஷயம் நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைச்சு நானும் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது இவங்களை பத்தி நிறைய விஷயம்லாம் வந்திருக்கு. அதனால பெட்டர் சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ். பாக்குற நிறைய பேர் வந்து ரீசெண்டா வந்து மிஸ்டர் கேகேயோட யூடியூப் சேனல் காப்பிரைட் இஷ்யூ பத்தி பேசுங்க அண்ட் அதர் யூடியூப் சேனல் காப்பிரைட் இஷ்யூ பத்தி பேசுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது சம்பந்தமா நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தெரியுது ஒரு ஏஜென்சி வந்து எல்லாருக்குமே காப்பிரைட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த ஏஜென்சி யார் மூலமா காப்பிரைட் இஷ்யூ பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா தமிழ்வாணின்றவங்க ஒரு பர்சன் மூலமா காப்பிரைட் இஷ்யூ பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இதுல பாதிக்கப்பட்டவங்க வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. சோ இந்த தமிழ்வாணி யாருன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது இவங்களை ஸ்கூல்ல எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா சொசைட்டிக்கு பெரிய விஷயம் நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைச்சு நானும் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது இவங்களை பத்தி நிறைய விஷயம்லாம் வந்திருக்கு. அது ஒரு விஷயமா நம்ம பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்கூல்ல என்ன பேசிருக்காங்க சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்க்கலாம். அதை விட ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் சொல்லுவாங்க. உங்க திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க. உங்க ஃபுட்பால் சார் வந்தோடனே எல்லாரும் எவ்வளவு குஷியா இருக்கீங்க நல்லா தெரியுது. ஏன்னா நாங்களும் ஸ்கூல் டைம்ல அப்படிதான் இருந்தோம். பட் நீங்க நிறைய நமக்கு ஸ்கில் இருக்கு எஜுகேஷனை தாண்டி. ஸோ ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க. இது சுதந்திர நாடு இல்லையா, அதனால நமக்கு சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு பிடிச்சதை கண்டிப்பா நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி மேடையில மட்டும் தான் இது சுதந்திர நாடு, நம்மளுக்கு பிடிச்சது என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ரியலா பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி யாரெல்லாம் யூடியூப்ல பேசியிருக்காங்களோ ஏஜென்சி மூலியமா அந்த யூடியூப் சேனலுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்து அந்த வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட தரப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க யாரு, இவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்துலாம் வாங்க. எல்லாமே டாப்லெஸ்ஸாக கேட்குறோம். ஷோ பண்ணிடலாம், ஷோ பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ட்ரீசர் தானே காட்டலாமா இருக்கேன். சீரியஸ்லி தேங்க்யூ. என் பாடியை ஃபுல்லாக பார்க்கணுமா? என்ன எழவி அது. இது மட்டும் இவங்க பண்ணல, இவங்களோட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஸ்பெஷல் வீடியோ கால்னு சொல்லிட்டு 25,000 சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் போட்டோஸை வந்து விற்கிறாங்க. ஸோ லீகலா நம்ம இந்தியன் லா படி பார்த்தீங்கன்னா ஆபாசமான காசுக்காக ஆபாசமான பொருள் வித்தாலும் புக்ஸாக இருந்தாலும் சரி, பேம்லெட்டாக இருந்தாலும் சரி, பேப்பராக இருந்தாலும், டயக்ராம் இருந்தாலுமே, பெயிண்டிங் இருந்தாலுமே, இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல எந்தெந்த விஷயம் இருந்தாலுமே அதை நீங்க வித்தீங்கன்னா உங்க மேல செக்ஷன் 294 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுக்கு 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்த தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்கூல்லலாம் போயிருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் சின்ன பசங்க, 18 வயசு கீழே இருக்க பசங்க. ஸோ இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இவங்களை சர்ச் பண்ணிட்டு இவங்களோட ஸ்டோரியை வந்து கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் மூலிமா இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா போலீஸ் இவங்க மேலே புதுசாக வந்து செக்ஷன் 295 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுக்காக அவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு அண்ட் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. 6 இல்லை, ஸோ ஜெயிலும் கிடைக்கும் அண்ட் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்டர்ஸ் மேல படத்துல வந்து ஆபாசமா நடிச்சதுக்காகவும் அண்ட் ஆடுல ஆபாசமா நடிச்சதுக்காகவும் போலீஸ் அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஐடி ஆக்ட் செக்ஷன் 67A படியும் இம்மாரல் டிராபிக் ஆக்ட் படி அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. செக்ஷன் 3 and 5 படி அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க சொல்லிட்டு நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த கேஸ் சம்பந்தமா அந்த ஆக்டர்ஸ் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸும் போயின்னு இருக்கு, லீகல் இஷ்யூவும் போயின்னு இருக்கு. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ஆபாசமான இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போடுறது சட்டப்படி தப்பு. இன்கேஸ் அவங்க போட்டாங்கன்னா அவங்க மேலே இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ப்ரோ இந்த விஷயம்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி பர்சன் தப்பு பண்ற பர்சனை வந்து நம்ம யூடியூப்ல பேசும்போது இவங்க ஏஜென்சி கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா அதை மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி யூடியூப்ல ஃபேர் யூஸ் பத்தி ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம யூடியூப்ல தான் வீடியோ போடுறோம். யூடியூபோட ஃபேர் யூஸ் நம்ம தெரிஞ்சாதான் இந்த கேஸை ப்ராப்பரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது சம்பந்தமா ஆல்ரெடி இவங்க வீடியோ போட்டுருக்காங்க. ஃபேர் யூஸ்னா என்ன சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்காங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துலாம் வாங்க. I'm Sari, here to answer your copyright questions. Today's topic is fair use. First, what is fair use? Fair use allows you to reuse copyright protected material under certain circumstances without getting permission from the copyright owner. Fair use is an exception to copyright law and is not determined by YouTube. Let me say that again. YouTube does not decide what is fair use and what isn't. இங்க தாங்க ப்ராப்ளம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் இது ஃபேர் யூஸா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க.
நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம வீடியோ போடுறோமோ அந்த கண்ட்ரியோட லா படி தான் அது காப்பிரைட் வந்து ஃபேர் யூஸா இல்லையான்னு சொல்லிட்டு கோர்ட்டு தான் டிசைட் பண்ணோம். இது யூடியூப் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு யூடியூப் பாலிசி சொல்றாங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கிரியேட்டருக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிவிப்பாங்க, இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா இந்த ஏஜென்சி மூலமா இந்த மாதிரி கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏஜென்சி மூலமா ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் கேட்டா யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுல அஃபெக்ட் ஆன கிரியேட்டர் யாரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணி இந்தியன் லா படி பார்த்தீங்கன்னா நம்ம காப்பிரைட் ஆக்ட் படி இது ஃபேர் யூஸ் வருது, ஸோ இதை படி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து யூடியூப் கிட்ட கொடுக்கும்போது அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ மக்கள் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட பாலிசின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காப்பிரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூடியூப் வந்து கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த சேனலை வந்து டெர்மினேட் பண்றாங்க. இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு உமன் வந்து தப்பு பண்ணும்போது அந்த தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா நம்ம வீடியோ போடும்போது அந்த உமன் காப்பிரைட் இஷ்யூ சம்பந்தமா யூடியூப் சேனல்ல வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் சேனல் நம்மளுக்கு மெயில் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை மெயில வந்து டீட்டெயிலா அமைச்சிருந்தோம், இந்த தப்புலாம் பண்ணியிருந்தாங்க, இது இந்தியன் லா படி தப்புன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நான் மெயில் அனுப்பும்போது யூடியூப் சைட்ல இருந்து அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ இன் கேஸ் அவங்க சேனல்ல மட்டும் ஏதாவது கை வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா தப்பு பண்ணது அவங்கள வந்து அகேன்ஸ்டா நம்ம பேசினதுக்காக நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து எப்படி கேட்டல் அவங்க பண்ணலாம்? நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் இதுக்கு தான் சண்டை போட்டு நம்மளுக்கு இந்த ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்ஸை வந்து இவங்க தப்பு பண்ணதுக்காக இவங்க பேசுறதுக்காக அதை வந்து கேர்டல் பண்றது வந்து இவங்களுக்கு ரைட்ஸே இல்லை. ஸோ இன்கேஸ் அவங்க கேர்டல் பண்ணிதானா நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கார்டியன் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட். இவங்க பண்ண விஷயம் அந்த ஏஜென்சி பண்ண விஷயம்லாம் ஜட்ஜிக்கெல்லாம் தெரிஞ்சுதான் கண்டிப்பா ஜட்ஜி இவங்களை சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்பீச்சே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கர்டல் பண்ற மாதிரி விஷயத்த பண்றாங்க, தடுக்கிற மாதிரியும் அதை எடுக்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயம் யாருமே பண்ண கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நேபாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் வந்து ரிமூவ் பண்ணதுக்காக அந்த யூடியூப் சோஷியல் மீடியாலாம் ரிமூவ் பண்ணதுக்காக தான் அங்கே இருக்க ஜென்சி கிட்டலாம் வந்து போராடி இப்போ புது கவர்மெண்ட்டே வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் பொலிட்டிக்கல் பர்சன் தொடுறதுக்கே தயங்குவாங்க. இவங்க தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண விஷயத்த வந்து யூடியூப்ல பேசும்போது ஏஜென்சி மூலியமா வந்து அதை கேர்டல் பண்ற விஷயம்லாம் எந்த விதத்துல நியாயமா இருக்கு? அது யூடியூப் பாலிசி பொறுத்த வரைக்கும் இது நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரூல் வச்சிருக்கான். ஆனா நம்ம இந்தியன் லா படி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 52 காப்பிரைட்ஸ் ஆக்ட் படி ஃபேர் டீலிங் அண்ட் ஃபேர் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியே இருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பு பண்ண பற்றி நம்ம ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவங்க பண்ண தப்ப அந்த ஃபேக்டை நம்ம வீடியோல பேசுறதுக்கு 100% நம்ம ரைட்ஸ் இருக்கு. ஃபேர் யூஸ் கிரிட்டிசிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணி வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோல இருந்து நான் தப்பு பண்ணி வீடியோ போட்டுருக்கேன் சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபேரா யூஸ் பண்ணி எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ண 100% உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுதான் காப்பிரைட் ஆக்ட் செக்ஷன் 52 சொல்லுது. ஸோ ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணுறது 100% எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் எந்த தப்பு பண்ணாத போது இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்னை பத்தி தப்பா போர்ட்ரேட் பண்ணுது அவதூறு பரப்புறது எல்லாமே சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. இன்கேஸ் அப்படி யாரா பண்ணாங்கன்னா அவங்க மேல நான் தாராளமா டிஃபர்மேஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவங்க மேல காம்பன்சேஷன் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே என்னோட லீகல் ரைட்ஸ். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இந்த விஷயம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இவங்க பண்ண விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவங்களோட போட்டோஸை யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி மூலியமா யூடியூப்பை கான்டாக்ட் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சிஎம் சார் எல்லாம் பேசுறோம், ஸோ சிஎம் போட்டோலாம் யூஸ் பண்றோம். சிஎம் நினைச்சானா யூடியூப்பை கான்டாக்ட் பண்ணி யூடியூப் மூலியமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம்ல. யாரெல்லாம் அவரை பத்தி பேசுறாங்கன்னா அவர் காப்பிரைட்ஸ் கொடுத்தானா ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட்ஸ் கொடுத்தா அந்த சேனல்ல வேனிஷ். அவரை பத்தி பேசி வீடியோ போட்ட எல்லா யூடியூப் சேனலும் காணாம போயிடும். ஸோ யூடியூப் நினைச்சானா அந்த விஷயம்லாம் பண்ண முடியும். இந்த கேஸ்ல மாதிரி சில ஏஜென்சி வந்து இந்த காப்பிரைட் டூலை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இதனால நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க, சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஏஜென்சி கேஸை வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணானா, கான்ஸ்டியூஷன் கார்டியன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணானா கண்டிப்பா கோர்ட் வந்து இவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாமே இவங்களோட லீகல் ரைட்ஸ், இந்த பாதிக்கப்பட்ட கிரியேட்டர்ஸோட லீகல் ரைட்ஸ். ஏன்னா இந்த கேஸ்ல இந்த ஏஜென்சி வந்து ஸ்கூலுக்காக அடிச்சேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் நேம் என்னன்னு கேட்டா ஸ்கூல் நேம் கூட தெரியல அவங்களுக்கு. அதான் ரூடாவும் பேசியிருக்காங்க. இவங்களுக்குலாம் யார் ரைட்ஸ் கொடுத்தா ரூடா பேசுறதுக்குன்னு தெரியல. இதுல பாதிக்கப்பட்டவங்க இவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா போலீஸ் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல அவங்க பதில் சொல்லுவாங்க. பாக்குற நீங்க ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி தகுதி இல்லாத பர்சன் எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண யாரா இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம தாராளமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சரி காலேஜ் டிபார்ட்மெண்ட் சரி அவங்கள பத்தி தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டில் நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணினா கண்டிப்பா அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுப்பாங்க. கன்சர்ன் அத்தாரிட்டி நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுப்பாங்க. ரீசெண்டா கூட வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்கூல் ஆஃப் லா அவங்களோட 10th இயர் ஆனிவர்சரியில நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுல சீஃப் கெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட்
கோர்ட் ஜட்ஜஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க சூப்பராக எஜுகேட் பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணாங்க. மூட் கோர்ட்னா என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பக்காவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஜட்ஜஸ்லாம் பார்த்து அவங்க கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆவாங்க, அவங்களும் ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆவாங்க. ஸோ இதுதாங்க மோட்டிவேஷன், இதுதான் இன்ஸ்பிரேஷனு. இது இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு ஸ்கில்ஸை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கூலு தான் கெட்ட பேர். இந்த மாதிரி ஆட்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அந்த பர்சன் மேலேயும் அந்த ஸ்கூல் பர்சன் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. இவங்க காப்பிரைட்ஸ் கொடுத்ததெல்லாம் சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ஸ்பீச்சை வந்து கர்டைல் பண்ணுறது தான். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஸ் எல்லா சிட்டிஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்த ஏஜென்சி பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, இவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு கமெண்ட் சொல்லுங்க. இது மோஸ்ட் லைக் வித் சொசைட்டி நேரா ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறேன். இனிமேட்லேருந்து நம்ம கண்டினியூ வீடியோ போட நம்ம ட்ரை பண்ணலாம். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a good day. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.